ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க ஒரு புதிய மாதத்தில் வந்திருக்கிறதுல? கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 2026 இந்த வருஷத்தில் மாதங்களின் எண்கள் அடிப்படையில் இது 6வது மாதம். 6வது மாதம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த 6வது மாதம் அப்படின்னு வருகிற பொழுது என் மனதில் வேதாமத்தில் உள்ள ஒரு சில வசனங்கள் நினைவுக்கு வரும். அந்த வசனங்கள், கானா ஒரு கல்யாண வீட்டிலே அங்கே 6 கற்சாடி வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அந்த 6 கற்சாடியிலே, காலியாக இருந்த கற்சாடியிலே தண்ணீரை நிரப்பும்படிக்கு செய்து அதோடு கூட அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த திராட்சை ரசத்தை குறித்து வேதம் சொல்கிறது, முந்தின ரசத்தை பார்க்கலாம் இந்த திராட்சை ரசம் அதிக ருசியுள்ளதாக இருந்தது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த 6வது மாதத்தில் கூட அதிக ருசி உள்ளதாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஆமென். முந்தின ரசத்தை பார்க்கலாம், முந்தின வாழ்நாட்காலங்களை பார்க்கலாம். இந்த 6வது மாதம் ஒரு அதிக ருசி உள்ளதா உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார். ஆமென். இனிமையாய், சுவை மிகுந்ததாய், ருசி மிகுந்ததாய் கர்த்தருடைய கரம் செய்து கொடுக்கும். ஆமென். இன்னொரு வசனம் கூட எனக்கு எப்பொழுதும் ஞாபகம் வரும். உன் சிநேகிதலாகிய எலிசபெத்துக்கு இது 6வது மாதம் என்று கேப்ரியல் தூதன் மரியாள் இடத்துல சொல்லுவான். அல்லேலூயா. அப்படின்னா இந்த வசனத்தில் என்ன நம்ம பார்க்குறோம்? எலிசபெத், சகரியா அவங்க இருவருக்கும் இதுவரைக்கும் ஒரு குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. குழந்தை இல்லை. ஆனால் அவங்க 2 பேரும் ஆபிரகாமை போல, சாராளை போல ரொம்ப வயது உள்ளவர்களாக இருந்தாங்க. அதே நேரத்தில் இந்த குழந்தைக்காக நீண்ட நாட்கள் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினாங்க. சகரியா தேவாலயத்தில் பிரவேசித்து தூபம் காட்டுகிற பொழுது தேவதூதன் தோன்றி, உன் ஜெபம், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவார். ஃபஸ்ட்டு வேர்டு. அப்போ சகரியாவும் எலிசபெத்தும் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணாங்க. ஆனால் தேவதூதன் இப்போ வந்து சொன்னால், எலிசபெத்துக்கு இது 6வது மாதம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீண்ட நாள் உங்களுடைய ஜெபங்கள், நீண்ட நாள் உங்களுடைய தேவைகள், நீண்ட நாள் உங்களுடைய விருப்பங்கள், அதற்கு ஆண்டவர் 6வது மாதம்னு சொல்கிற மாதிரி உங்களுக்காக ஆயத்தமாக்கி கொண்டு வந்து கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. எலிசபெத்து கன்சீவாக இருக்கிறத, அவள் வயிற்றில் இருக்கிற கருவை எலிசபெத்தினால் உணரத்தான் முடியும், ஆனால் பார்க்க முடியாது. சகரியாவனால் உணரவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. நான் சொல்கிறேன், உங்களால் உணரவும் முடியலனாலும் சரி, பார்க்கவும் முடியலனாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஆமென். ஏற்ற நாள் வருகிற பொழுது அந்த நன்மையை கரங்களில் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த நன்மையை நீங்கள் வாங்குவீர்கள், அதை சுதந்தரிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அப்படி செய்து கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. இந்த மாதத்திற்கான ஆண்டவருடைய ஒரு வார்த்தை, இந்த மாதத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் ஒரு மிக அற்புதமான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வேத புத்தகத்திலிருந்து, தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசின புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஒரு ஆமென் சொல்லுமா? இப்போ இந்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பதாக அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். வாசிப்போமா? எரேமியா 29:11.
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் சொல்லுகிற காரியம். அவர் சொல்லுகிறார், என் ஜனமே, என் மகனே, என் மகளே, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு கொடுக்கும்படிக்கு நான் உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனமே மிக தெளிவாக விளக்கமாக அதில் சொல்லப்படுகிற காரியத்தை நமக்கு காண்பிக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என் மகனே, என் மகளே, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை உனக்கு நான் கொடுக்கும்படிக்கு அதற்காக நான் சொல்லின வார்த்தைகளை, அதற்காக நான் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை நான் நினைத்திருக்கிறேன். அதை நான் அறிவேன், அதை நான் உனக்கு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவை நான் உனக்கு தருவேன், நான் உனக்கு தருவேன். எதிர்பார்த்திருக்கிற ஒன்று, காத்திருக்கின்ற ஒன்று, தாகமாயிருக்கிற ஒன்று, தேவையாயிருக்கிற ஒன்று, அதை நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு உங்களுக்கு தேவையானது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறது எந்த காரியம், அதைத்தான் ஆண்டவர் தருவேன் என்று சொல்கிறார். அதைத்தான் ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லுகிறார். அதைத்தான் ஆண்டவர் உருவாக்குவேன். இதுவரைக்கும் அவைகள் இல்லாமல் இருந்தால் நான் இப்பொழுது அதை உருவாக்குவேன். இதுவரைக்கும் அவைகள் தோன்றாமல் இருந்தால் இப்பொழுது நான் அவைகளை தோன்ற பண்ணுவேன். இதுவரைக்கும் உங்கள் கண்கள் அதை காணாமல் இருந்தால் இப்பொழுது நான் அதை உங்கள் கண்கள் காணும்படிக்கு செய்வேன். இதுவரைக்கும் அதை குறித்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும் என்றால் அந்த நம்பிக்கையை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு அப்படின்றத வேறு ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவு, அதாவது இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த, ஜெபம் பண்ணி இருந்த அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். சகரியா, எலிசபெத் இவர்கள் இருவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். எதை? ஒரு புத்திர சந்தான பாக்கியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் காலங்கள் மாறினது, சரீரத்தில் மாற்றங்கள் வந்தது. இனி வாய்ப்பே இல்லை அப்படின்ற சூழ்நிலை சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் வந்துருச்சு. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வந்த மாதிரி இவர்கள் இருவருக்கும் வந்துருச்சு. ஆனால் சகரியாவும் எலிசபெத்தும் இப்போ அந்த ஜபத்தை பண்ணுறதே நிறுத்திட்டாங்க. ஏன்னா ரொம்ப வயதாயிருச்சு. இப்போ சகரியா அந்த ஆசீர்வாதம் தனக்கு, தன் மனைவிக்கு இப்போ வரும், இனிமேலாவது வந்துடும் அப்படின்னு சகரியா நம்புகிறதற்கு ஏற்ற சூழ்நிலை அங்கே இல்லவே இல்லை. தேவதூதனே வந்து கர்த்தருடைய ஆலயத்திலேயே வந்து சகரியா தூபங்காட்டும் பொழுதே வந்து உன் வேண்டுதல், உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது அப்படின்னு சொன்ன பொழுதே ஜெபத்துக்கு பதிலை கொண்டு வந்து தேவதூதன் சொல்லுகிறான். ஆனால் சகரியாவினால என்ன செய்ய முடியல? அதை நம்ப முடியல, அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதத்திலையும்
அவனால் அதை உறுதிப்படுத்த முடியல. நான் சொல்லுகிறேன், இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சகரியாவை போல ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்திருந்து அதற்காக நீண்ட நாட்கள் அல்ல, நீண்ட வருடங்கள் அல்ல, பல காலங்களாக நீங்க காத்திருந்து இனிமா எனக்கு இந்த நன்மை கிடைக்க வாய்ப்பே இல்லை, இனிமேல் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்க வாய்ப்பே இல்லை, இனிமேல் ஆண்டவர் என் ஜபத்துக்கு பதிலை கொடுக்கிறதுக்கு காலமே இல்லை அப்படின்னு நீங்க நினைத்திருக்கிற இந்த நாளிலே தானே ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுப்பேன் என்று. ஆமென். அருமையானவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது உங்களுடைய குடும்பத்தினுடைய காரியங்களில், ஒருவேளை உங்களுடைய தொழில், வேலை, இது சம்பந்தமான காரியங்களிலே எந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்கள், எந்த காரியத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தீர்கள், எந்த காரியத்தை கர்த்தர் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அது உங்களுடைய தேவையாய் இருந்திருக்கிறது, அதைத்தான் ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு சொல்கிறார், அதை நான் உங்களுக்கு அருளி செய்வேன் என்று. கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கரம் உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அருளி செய்வேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாக கர்த்தர் சொன்னார்னா சொன்னதை செய்வார் அப்படின்றத ஒருவேளை அவர் செய்ய போகிறத தான் அவர் சொல்லுவார். அவர் செய்கிறதை யாருமே தடுக்க முடியாது. யாருமே தடுக்க முடியாதுன்னா சகரியாவே தடுக்க முடியாது, சகரியாவே தடுக்க முடியாது, மரியாளே தடுக்க முடியாது. இது எப்படி ஆகும்? நானோ புருஷனை அறியேனே என்று சொல்லி மரியாளே என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஆபிரகாமும் சாராளும் கூட கர்த்தர் உனக்கு ஒரு புத்திர சந்தானத்தை, உனக்கு ஒரு சுதந்திரவாளியை தருவேன் என்று சொன்னதை எந்த சூழ்நிலையோ, வயது மூப்போ, சரீரத்தினுடைய பலகீனமோ ஒன்றும் தடுக்கவே முடியாது. ஆகவே நான் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் நீண்ட நாட்களாக ஜெபித்திருந்து, நீங்கள் நீண்ட நாட்களாக காத்திருந்து, நீங்கள் நீண்ட நாட்களாக விசுவாசித்திருந்து, நீங்கள் நீண்ட நாட்களாக உங்களுடைய தேவையாக இருந்த அந்த காரியத்தை இனிமா நடக்காது, இனிமே வராது, இனி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி தூக்கி எடுத்து செல்ஃபில் வச்ச மாதிரி முடிந்தது, பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைத்திருக்கிறீங்க இல்லையா, அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு அதை தருவேன் என்று. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அதை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த நேரத்தில் நீங்க நினைச்சு பாருங்க, எந்த காரியத்தை நீங்கள் மறந்து போயிருந்தீர்கள், கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு ஜெபித்து இனிமோ கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நீங்களாகவே சரி இது இல்லாட்டி பரவாயில்ல, சரி இது இல்லாட்டி போகுது, சரி இதை கர்த்தர் எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எந்த காரியத்தை முடிவு பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஆண்டவர் அதை சொல்றாரு, இல்ல மகனே, இல்ல மகளே, நான் அதை உனக்கு தருவேன் அப்படின்றாரு. ஆமென். அல்லேலூயா. நான் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். நான் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுகிறேன், ஒருவேளை உங்கள் சரீரத்தில் ஒரு நீண்ட நாள் ஒரு பலகீனம் இருக்கிறது, வியாதியாகவோ அல்லது ஒரு பலகீனமாகவோ இருக்கிறது, சுகத்திற்காக ஆரோக்கியத்திற்காக நீங்கள் காத்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சுகத்தை தருவேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன்னை ஆரோக்கியப்படுத்துவேன், சௌக்கியம் உண்டாகும்படிக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒருவேளை ஒரு தேவையாக, ஏதோ ஒரு தேவையாக பொருட்களாக இருக்கிறது, சிலருக்கு பல தேவைகள் இருக்கிறது. ஒரு சொந்த ஒரு வீடு வேணும், ஒரு அரடி நிலம் கூட எனக்கு இல்லை, நான் குடியிருக்க, என் பிள்ளைகள்லாம் என்னோடு இருக்க ஒரு இடம் தேவை,
அல்லது இந்த ஒரு வாகனம் தேவை, அல்லது நான் ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்க போகிறேன், கர்த்தர் அந்த அதற்கன்று இந்த காரியத்தை எனக்கு நடப்பித்து கொடுக்கணும், அதற்காக இந்த தேவையை அவர் எனக்கு செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த காரியத்தை எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அதை குறித்து தான் ஆண்டவர் இந்த நாளில் உங்களோடு கூட சொல்கிறார். நீ அப்படி எதிர்பார்த்திருக்கும் அந்த முடிவை, நீ அப்படி எதிர்பார்த்திருக்கும் அந்த காரியத்தை, நீ அப்படி எதிர்பார்த்திருக்கும் அந்த தேவையை, நீ அப்படி எதிர்பார்த்திருக்கும் அந்த நன்மையை, நீ அப்படி எதிர்பார்த்திருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை, நீ அப்படி எதிர்பார்த்திருக்கும் அந்த சுதந்திரத்தை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நிச்சயமாகவே இந்த மாதம் நீங்கள் அதை சுதந்தரிப்பீர்கள். கர்த்தர் அதை சுதந்தரிக்கும்படிக்கு உங்களுக்கு செய்வார். உங்களிடத்தில் எந்த சோர்ஸ் இல்லாமல் இருக்கலாம், உங்க கையில் எதையுமே செய்து முடிக்க முடியாதபடிக்கு நீங்க இருக்கலாம், ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம், ஏற்ற ஒரு சூழ்நிலை அது அமையாம இருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல ஆண்டவருக்கு. ஆமென். எல்லாவற்றையும் மாற்றி கொடுக்கிறவர் உங்களுக்கு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் இடத்துல வந்து கேட்கிற பொழுது, இங்கே எங்களுக்கு தண்ணீர் தேவை, இங்கே எங்களுக்கு ஜலம் தேவை என்கிற பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தையை, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும், இங்க தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை பாருங்க, ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு நன்மைக்காக, ஒரு ஆசீர்வாதத்திற்காக காற்று வேண்டும், மழை வேண்டும். காற்றே இல்லையே, மழையே இல்லையே, தண்ணீருக்கு என்ன பண்ணுவது என்று யோசித்து கொண்டிருக்க அவசியமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், நீ காற்றையும் காண மாட்டாய், மழையையும் காண மாட்டாய், ஆனாலும் பள்ளத்தாக்கெல்லாம், இந்த பள்ளத்தாக்கள் எல்லாம், உன் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். ஆமென் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வறண்டு இருந்தது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது காய்ந்திருந்தது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது பாலம் பாலமாக வெடித்திருந்தது, இதுக்கு முன்பது வரைக்கும் அதில் நீருக்கான எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இது தண்ணீரால் நிரப்பப்படும் என்று. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி, அந்த காரியம், அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த உபத்திரவம், அல்லது அந்த காத்திருக்குதல், அல்லது அந்த ஏக்கம், அல்லது அந்த வேண்டுதல் ஜபங்கள், இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தாலும் சரி பரவாயில்ல, அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க, அதை மறந்துடுங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும், இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்னொரு இடத்துல ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளிகளிலே ஆறுகளையும் ஓட செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அப்படின்னா என்ன? இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு, இந்த நன்மை வர்றதுக்கு, என் பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதம் வர்றதுக்கு, என் குடும்பத்தில் இந்த காரியம் நடக்கிறதற்கு, என் சரீரத்தில் தெய்வீக சுகம் வர்றதற்கு, அல்லது என்னோட இந்த மிகப்பெரிய பண தேவையை கர்த்தர் செய்யறதற்கு அப்படின்னு சொல்லிட்டு முந்தினவைகளை எதையுமே யோசிக்க வேண்டாம். என்ன முந்தினவைகள் அவைகளில் நீங்க அதுக்காக பிரயாசப்பட்டிருப்பீங்க, ஃபெயிலியர் ஆகி போயிருந்திருக்கும், நீங்க அதுக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க, அது அப்படியே ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும்.
சிலரெல்லாம் சொல்ற மாதிரி ஜான் ஏறனா முளை சறுக்குது அப்படின்ற கதையா மாறி இருந்திருக்கும். முந்தின நாட்கள்ல நீங்க பிரயாசப்பட்டிருப்பீர்கள், கண் விழித்திருப்பீர்கள், சரீரத்தில் முயற்சி செய்திருப்பீர்கள், அதற்காக சில தியாகங்களை செய்திருப்பீர்கள். ஆனா அது உங்களுக்கு கிடைக்காம மாறாக உள்ளதும் போயிருச்சு அப்படின்ற சூழ்நிலை கூட ஒருவேளை உங்க வாழ்க்கையில வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் நீ நினைக்க வேண்டாம், அதெல்லாம் நீ யோசிக்க வேண்டான்றாரு. ஏன்? அதுதான் கண்ணு முன்னாடி வருது. ஏன்னா நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா, நான் எவ்வளவு உழைச்சேன் தெரியுமா, நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன் தெரியுமா, இதற்காக என்னென்னலாம் பண்ண பாருங்க. ஆனா இப்படி ஆயிருச்சே, இப்படி ஆகும்னு நான் நினைக்கலையே. ஏன்? எப்படி? எதற்கு? இதுதான் கண்ணு முன்னாடி இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் மறந்துரு, இப்ப நான் புதிய காரியத்தை செய்கிறேன். I will do a new thing for you. உனக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் கையின் பிரயாசத்திற்காக, உன் சரீரத்தினுடைய பலன் ஆரோக்கியத்திற்காக நான் புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். பழச நினைக்க வேண்டாம், பழச மறந்துருங்க. பழசன்னா என்னதுங்க? நீங்க பிரயாசப்பட்டீங்களையே, நீங்க ஜபம் பண்ணி கர்த்தருக்காக காத்திருந்து இனி வாய்ப்பே இல்லை, இனி நடக்காது என்று சொல்லி இருந்தீர்களே சகரியா, இப்ப உனக்கு 6வது மாதம், உன் எலிசபெத்துக்கு 6வது மாதம், ஏற்ற நாளிலே அந்த நன்மையை நீ சுதந்தரித்துக் கொள்ளுவாய். ஆமென், அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஆண்டோடைய வார்த்தை எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்பை ஆண்டவர் நிறைவேற்றுவார். வேதவசனம் சொல்லுகிறதே, அவரே வாஞ்சையையும் விருப்பத்தையும் ஏற்படுத்தி அதை உங்களுக்கு தருகிறார் என்று. ஆமென், அல்லேலூயா. அப்ப இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவுனா என்னதுங்க? ஒருவேளை அது பிரச்சனையா இருந்தா அதை முடிவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்துருவாரு. ஒருவேளை அது உங்களுடைய ஒரு தேவையா இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. ஒரு பண தேவை இருக்கிறது, ஆயிரங்களாகவோ லட்சங்களாகவோ கோடிகளாகவோ உங்களுக்கு மிகப்பெரிய தேவை இருக்கிறது. அதைத்தான் முடிவு என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை உங்கள் சரீரத்திலே ஆரோக்கியம், சுகம் தேவை. நீண்ட நாட்களால் வைத்தியத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள், மாத்திரைகளை, மருந்துகளை எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க. இது சுகமாகுமா, இல்லை இப்படியே தான் இருக்கணுமா? இல்லை இன்னைக்கு ஆயிரும் நாளைக்கு ஆயிரும்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்படியே சில வருஷமே போயிடுச்சு. இது என்ன ஆகும்? சுகம் ஆகுமா ஆகாதா? கடைசியில் இனிமேல் சுகமே வராது, இனிமேல் சுகமே ஆகாது, இப்படியே தான் மாத்திரை மருந்துகளோட தான் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, இல்லை 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 இல்லை, நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சௌக்கியத்தை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். அதை அவரு மறந்து போகல. அடுத்த வார்த்தையை பாருங்க, நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்கிறார். அப்படின்னா நான் அதை மறந்து போகலன்றாரு. சகரியா மறந்துட்டாரு. ஜெபம் பண்ணத, உபவாசம் பண்ணினத, விசுவாசத, காத்திருந்தத, எதிர்பார்த்திருந்தத சகரியா மறந்துட்டாரு. இப்ப பதில் வந்துருச்சு. சகரியாவனால அதை என்ன செய்ய முடியல? ரீகால் பண்ண முடியல. சகரியாவனால அந்த ஆசீர்வாதத்தை பிரசண்டா ரிசீவ் பண்றதுக்கு தன்னை ப்ரிப்பேர் பண்ண முடியல. சகரியா என்ன அப்படின்னப்பா ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லப்பா இல்லப்பா இல்லப்பா,
உன்னுடைய எதிர்பார்க்குதலை சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், காரியங்கள் எதிராக இருந்தாலும் நான் உனக்கு அருளி செய்வேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இனத்தால் ஆகிய எலிசபெத்துக்கு இது 6வது மாசம். நான் திரும்பவும் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், எலிசபெத்தினுடைய வயிற்றிலே உருவான கருவை எலிசபெத்தினாலே பார்க்க முடியாது. அவளால் மாத்திரம்தான் உணர முடியும். சகரியாவினால பார்க்கவும் முடியாது, உணரவும் முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பார்க்க முடியாட்டாலும் பரவாயில்ல சகரியா, உன்னால உணர முடியாட்டி பரவாயில்ல சகரியா, உனக்காக நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன், உனக்காக நான் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறேன், உனக்காக நான் சிருஷ்டித்து கொண்டிருக்கிறேன். இது 6வது மாதம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் கண்களிலே நீங்கள் அதை காண முடியாமல் இருக்கலாம். உங்கள் ஜெபங்களுக்கான பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான எந்த ஒரு அடையாளமும் உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறாரு. இது 6வது மாதம் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. நான் ஜெபம் பண்ண போறேன். ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை திரும்பவும் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் ஜெபம் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம். எடுத்து வாசிக்கலாமா? எரேமியா 29:11 சேர்ந்து வாசிப்போமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா.